நம்ம கடந்து செல்லலாம். தொடர்ந்து நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து சில முக்கியமான கதாபாத்திரங்களை நம்ம எடுத்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு யூதாவின் ராஜா உசியா ராஜாவை குறித்து கொஞ்சம் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஒரு அற்புதமான ராஜா, ஆனால் அவருக்கு நல்ல அதாவது செல்வாக்கெல்லாம் வந்தபோது கொஞ்சம் மேட்டிமே என்ன செய்தார் ஆயிட்டார். ஆனால் இஸ்ரவேல் அதை மன்னிக்கணும், எருசலேமை அந்த அளவுக்கு நல்ல கட்டி காத்த ஒரு குட் ராஜா, யூதேயாவின் ராஜா உசியா ராஜா. அவரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். அந்த 26ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். முகவுரையா சில காரியங்கள். யூதா ராஜாக்களின் வரிசையில் இவர் 11வது ராஜா. போன வாரத்தில் யோவாஸ் ராஜாவை குறித்து பார்த்தோம். யோவாஸ் ராஜா இவருக்கு தாத்தா. யோவாஸ் ராஜாவுக்கு பிறகு என்ன செய்தார்? அமத்சியா அவனுடைய மகன் பிறந்தார். அதுக்கு அமத்சியாவுக்கு பிறகு கர்த்தர் இந்த உசியா ராஜாவை யூதேயாவிலே எருசலேமிலே அவர் அமர்த்தினார். இவர் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேயே சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டார். எத்தனை வயசில்? 16 வயசு. சின்ன வயசுலேயே அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ரொம்ப நீடித்த வருஷமாக 52 ஆண்டுகள் என மிக சிறப்பாக ஆட்சி செய்தவர் இந்த உசியா ராஜா. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனமெல்லாம் இருக்கிறது. 26ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேமின் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள் என்று நம்ம பார்க்கிறோம். 52 வருஷம் மிக நீண்ட ஆட்சி காலங்கள் செய்தது யாருன்னா இந்த உசியா ராஜா. அல்லேலூயா. நீங்கள் ராஜாக்களுடைய புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க, 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இவருடைய பேர் உசியான் இல்லாமல் அசரியா என்று நமக்கு குறிக்கப்பட்டிருக்கும். இவர் பேர் என்னது? 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அசரியா அப்படின்னு பேர் இருக்கும். அசரியானாலும் ஒன்று தான், உசியானாலும் ஒன்று தான். இங்கே உசியா ராஜா என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 14:21 படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 14:21 சீக்கிரம் படி. யூத ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார். ராஜாக்கள் அசரியான் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசி. 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். வருஷத்திலே அமத்சியாவின் குமாரன் அசரியா அப்படின்னு எழுதப்பட்டு. அப்புறம் நீங்கள் அசரியானா வேற ராஜா அப்படின்னாலும் நினைக்கக்கூடாது. ராஜாக்கள் புஸ்தகத்தில் அசரியா என்றும் 4ஆம் புஸ்தகத்திலே உசியா ராஜா என்றும் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உசியா ராஜானாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த காலத்தில் அவருடைய நாட்களில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய எர்த்குவாக் நடந்தது அவருடைய காலத்தில். மிகப்பெரிய எர்த்குவாக் 7.5 அல்லது 8 வரைக்கும் 8 ரிக்டர் அப்படின்னு அளவு இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம், நிலநடுக்கம் அவருடைய காலத்தில் ஏற்பட்டது. அதையும் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். தெக்கோவா ஊர் மெய்ப்பொருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும்
இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷங்களுக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனங்கண்டு சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. உசியாவின் நாட்களிலே இவ்வளவு 7 பாயிண்ட்டு அல்லது 8 பாயிண்டில் மிகப்பெரிய அந்த ரிக்டர் அளவில் நடுக்கம் ஏற்பட்டது. அதனால் உசியா ராஜாவை படிக்கும்போது நிச்சயமாக இது என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பொதுவாக இந்த 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரது 1-5 வரைக்கும் உசியா ராஜாவினுடைய நற்பண்புகளை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னென்னலாம் செய்தார் அப்படிங்கிறது. அடுத்தது 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த போர், யுத்தங்கள், கட்டுமான பணிகள் மற்றும் அவருடைய ராஜ்யத்தின் அனைத்து விவரங்களும், அவர் அடைந்த மிகப்பெரிய செழிப்பும் ஆசீர்வாதமான காரியங்கள் அந்த வேத பகுதியில் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 16 வசனத்திலேருந்து 21, 22, 23 வசனங்களிலே அவர் தேவையில்லாமல், அதாவது வரம்பு மீறிய ஒரு செயலில் ஈடுபடுகிறதை குறித்து அந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்து போதிக்கிறது. ஆசாரியத்துவ ஊழியத்தில் அவர் ஈடுபடுறாரு. ஆசாரியர்களெல்லாம் எதிர்த்து நின்றும் கூட, பலம் வாய்ந்த 80 ஆசாரியர்கள் எதிர்த்து நின்றும் கூட அவங்களெல்லாம் மீறி தூவ பீடத்தில் போய் என்ன செய்தார், தூவம் காட்டும்போது கர்த்தர் அவரை அடித்ததினாலே நெற்றியில் குஷ்டம் வந்தது. வாழ்நாளெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் அவர் இருந்து மரித்து போனார். அதற்கு பிறகு அவனுடைய குமாரன் யோதாம் ராஜாவானான் என்பதை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, இப்போது 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ போகலாம், மெசேஜுக்கு போகலாம். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை, அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நான் பைபிள் அவனை குறித்து நல்லதாக எழுதப்பட்டிருக்கு, தகப்பனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தகப்பனை விட நல்ல காரியத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்னா இந்த உசியாராஜ். அப்பா கூட விக்கிரகத்துக்கு போயிட்டார். ஆனால் இவர் அதாவது நல்ல செல்வாக்கு மேட்டிமையை அடைந்தானே ஒழிய விக்கிரகத்துக்கு என்ன செய்யலை. உசியா ராஜா நாடி தேடவில்லை, விக்கிரக தோப்புகளையோ உண்டாக்கவில்லை, விக்கிரக ஆராதனைகளை செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் 5வது வசனத்தை பாருங்கள். ஒரு முக்கியமான காரியம் இதில் இருக்கிறது. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை வசனத்தை படிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கும். இங்கிலீஷ் பைபிளில் இருக்கு, தேவன் அவனை செழிக்க செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய நாட்களில்? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே என்று பார்க்கிறோம். நான் நல்லா கவனிங்க. இப்போ நான் லைட்டாக அந்த சகரியாவை குறித்து நான் சொல்லிட்டு நான் போகிறேன். சகரியா என்றால் நம்ம சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதினாரே அவர் கிடையாது. இந்த சகரியா யார் அப்படின்னா, போன வாரம் நம்ம யோவாஸ் ராஜாவை குறித்து தியானிக்கும் போது யூதேயாவிலே ஒய்தா அப்படிங்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து நம்ம படித்தோம். அப்படி தானே? அந்த பிரதான ஆசாரியன், அதாவது அகசியாவின் மகனாகிய யோவாசை அத்தலியால் யூத ஜனங்களை அழிக்கிற நேரத்தில் அந்த யோய்தாவும் அவனுடைய மனைவியும் என்ன செய்தாங்க? அவனை களவாக எடுத்து அவளோடு தாதியோடு கூட சேர்ந்து பள்ளி அறையில் 6 வருஷம்
ஒளிச்சு வச்சுருந்தாங்க. தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஒரு புருஷனும் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக தேவ நோக்கத்தின்படி அந்த யோவாசை ஒளித்து வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த ஒய்தா அவனுக்கு நிறைய நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள், வேத சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா என்ன செய்தார், ட்ரெயின் பண்ணார். ராஜா பார்த்திங்கன்னா தேவனுடைய காரியங்களில் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ஆலயம் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு ஒய்தா, அந்த ஒய்தாவின் நாட்களிலே அது பேர் என்ன, யோவாஸ் ராஜா நல்ல தேவாலயத்தை என்ன செய்தார், கட்டினார். காணிக்கை பெட்டியை அவர் தான் செய்தார். அதில் ஜனங்களெல்லாம் வரிப்பணங்களை கொண்டு போட்டாங்க. அந்த வரிப்பணங்களை எடுத்து ஆலயத்தை புதுப்பித்தார். முந்தின நிலைக்கு ஒத்ததாய் அவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் மாறிச்சுன்னு நம்ம பார்த்தோமா, போன வாரம் பார்த்தோம். இப்போ என்னன்னா, இந்த பிரதான ஆசாரியன் ஒய்தா மரிச்சிட்டார். நல்லா கவனி, ஒய்தா மரிச்சிட்டார். இந்த ஒய்தா மரித்த பிறகு அவனுடைய குமாரன் அவருடைய ஸ்தானத்துக்கு யாராயிட்ட, பிரதான ஆசாரியனாக மாறிவிட்டார். புரிஞ்சுது? அவன் ஆசாரியனாக மாறிட்டார். நல்லா கவனிங்க, எல்லோரும் பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்ல, இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். அதே நேரத்தில் நம்ம ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சில காரியங்களும் இதில் அடங்கி இருக்கிறதுனால அதனால தான் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு போகிறேன். நல்லா கவனிங்க. என்னைக்கு பிரதான ஆசாரியன் ஓய்தா மரிச்சாரோ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தினுடைய பிரபுக்கள் எல்லாம் ஒன்று கூடி ராஜாவை வணங்குறதுக்கு, எந்த ராஜாவை, யோவாஸ் ராஜாவை, அந்த 6 வருஷம் பதுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தே அவரை, ராஜாவான அந்த ராஜாவை வணங்கி வரும்படி அவங்க வர்றாங்க. அவங்க வந்தபோது ராஜாவை வணங்கி விட்டு ராஜா என்ன செய்தாருன்னா, அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்ததுனால அவர்களோடு கூட அட்டாச் ஆகிறார். ராஜா அவங்களோடு சேர்ந்துறார். சேர்ந்தது மாத்திரமல்ல, அவங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி ரெகோபயாம் எப்படி தன்னோடு கூட அதாவது மூப்பர்களுடைய ஆலோசனை கேட்காம, முதியவர்களுடைய ஆலோசனை கேட்காம, எப்படி தன்னோடு கூட வளர்ந்த நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு சீரழிஞ்சது போல, இவர் யோய்தா மரித்த பிறகு பிரபுக்களுடைய ஆலோசனை கேட்டு விக்கிரகத்தை கும்பிட ஆரம்பித்தான். விக்கிரகத்தை நாடி தேட போனான். அந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பாரு, பின்னாடி பக்கமே 24ஆம் அதிகாரத்திலேயே இருக்கிறது. நீங்கள் அதை படித்து பாருங்க. 17வது வசனம், 24, 17 நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 15லிருந்து வாசிங்க. யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாக இருந்தான். இருக்கா? வரிசையை படிங்க பார்க்கலாம். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு, யூதாவின் செல்வந்தர்களுக்கு, யூதாவின் பிரபுக்களுக்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்து என்ன செய்தான்? அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதேயாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் கர்த்தருக்கு வந்துச்சு. பயங்கர கோபம் வந்துச்சு. ஒருத்தர் இதுதான் இது என்ன சொல்கிறது தெரியுங்களா? அடுத்த ஜென்ரேஷனை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். நாளைக்கு நம்மெல்லாம் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுக்கு யார் இருக்கிறா? கர்த்தருடைய வழிகளிலே நடங்கள், கர்த்தருடைய பாதையை பின்பற்றுங்கள், வசனம்படி ஜெபம் பண்ணு, சபைக்கு போன்னு சொல்கிறதுக்கு கூட ஆட்கள் இருக்காது. நம்முடைய பிள்ளைகள் யாருடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க? அவர்களோடு கூட வளர்ந்த தோழருடைய பேச்சை கேட்டு, வாடா அங்கே போகலாம், இங்கே போகலாம், சபைக்கு ஏண்டா போகிற, சினிமாவுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? போக ஆரம்பிப்பார். நம்ம சரியாக இருந்து பிள்ளைகளை கைட் பண்ணாதான் நம்ம இருக்கிற வரைக்கும் என்னென்ன சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். அவ்வளோ இவன் பாருங்க, சின்ன வயதிலிருந்தே பள்ளியறையிலே வளர்ந்தவன்,
ஓய்தாவினுடைய கண்ட்ரோலில் வளர்ந்தவன், பிரதான ஆசாரியனுடைய கண்ட்ரோலில் வளர்ந்தவன், கஸ்டடியில் வளர்ந்தவன். சின்ன வயதாக இருக்கும்போதே ராஜஸ்தானத்தை ஓய்தா கொடுத்து அவனை வைத்திருந்தார், ஒளித்து வைத்து பாதுகாத்தான். தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அனுப்பி எச்சரித்தார். கீழே அந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனத்தை பாருங்க. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவளிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. யோவாஸ் ராஜா செவி, அவ்வளவு சத்தியத்து கீழ்ப்பிடிந்தவர், ஆலயத்தை புதுப்பித்தவர், நியாயப்பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நன்றாய் அறிந்த ராஜா தன்னுடைய பிரபுக்களுக்கு செல்வந்தர்களுக்கு செவி கொடுத்து தோப்பு விக்கிரகங்களையும் வணங்க ஆரம்பித்தார். தன்னுடைய பாட்டி செய்து வைத்த, அத்தலியால் செய்து வைத்ததுக்கு என்ன செய்தா, இவன் போயிட்டான். அப்போ திரும்ப கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஓய்தாவின் குமாரனாக சகரியாவின் மேலே கர்த்தருடைய ஆவியை ஊத்துறார். அப்படிதானே? 20வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். ஜனத்தினுடைய பாவத்துக்கு விரோதமாய் பேசுகிறார். நீங்க கர்த்தரை விட்டு விட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கற்பனையை விட்டு தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் செய்கிறது என்ன, யூதா ஜனங்களே, இஸ்ரவேலின் ராஜாவே, நீங்கள் செவி கொடுங்க. யோவாஸ் ராஜாவுக்கு விரோதமாக அவன் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, யோவாஸ் ராஜாவை நாபோத் எப்படி அவன் தேவனை தூசித்தான், ராஜாவை தூசித்தான் என்று சொல்லி கல்லெறிந்து எசபெலினால் கொல்லப்பட்டார்களோ, அதே போல இங்கே சகரியா என்ன செய்தார்னா கொல்லப்படுகிறார். ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையில இவரை என்ன செஞ்சாராங்க, கொன்று போட்டு விடுகிறார்கள். சகரியா மரித்து போய் விடுகிறார். ராஜாவுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. இவன் யோய்தாவை நினைச்சு பார்த்திருக்கலாம், அவர் எப்படி காப்பாத்தினார் நம்மளை. அத்தலியாவின் கரத்திலிருந்து என்ன செய்தார், நம்மளை காப்பாற்றினாரே. நம்மளை விட்டுருந்தா நம்மளையும் கொண்டிருப்பாங்கல்ல. எனக்கு பிரமாணங்கள் இப்போது கீழே வசனத்தை வாசிங்க, அப்படியே இருக்கு பாருங்க. நன்றி அறியில்லாதவனாய் போய்விட்டான் என்று இருக்கிறது 21வது வசனம். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். நாபோத்தை போலவே கொன்றார்கள். பேலியாளின் மக்களை நிறுத்தி வைத்து ராஜாவுக்கு விரோதமாய் பேசுகிறான், தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் நடக்கிறான் என்று அவனை பலிபீடத்திற்கும் பிரகாரத்துக்கும் இடையில நிற்க வச்சு அவனை கொலை செய்தார்கள். கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அவன் சாகும்போது சாபம் விட்டுட்டு போனான். கீழே வாசிங்க. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று செத்து போனான். சகரியா அப்படி இறந்துட்ட. இந்த சகரியா ஒரு நல்ல ஒரு ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமாய் இருந்தார். யோசேப்பை போல, தானியேலை போல தன்னுடைய தரிசனங்களில் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று இருக்கிறது பைபிள்ல. தரிசனங்கள் எப்படி நடந்தார், புத்திமானாய் நடந்தார். தரிசனத்தை அவங்க யோசேப்பும் தானியேலும் எப்படி விளக்கி சொன்னார்களோ அது போல விளக்கி சொல்லுகிற ஒரு நல்ல ஆசாரியனாய் இருந்தார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். பிரமாணங்களை கை கொண்டார். தேசத்தில் ராஜாவானாலும் பாவம் செஞ்சானா அந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடினான் அவன். ஆனால் அவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எப்படி ஆயிடுச்சு? தகப்பனை கூட அவர் தகப்பனை யோவாஸ் ராஜா என்ன செய்யல, நினைக்கல. பாருங்க, யோய்தா நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரே, நம்மளை ஒழிச்சு வச்சிருந்தாரே 6 வருஷம், நமக்கு இப்படி கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரே, எப்படி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு துணிகரம் வந்தது? எல்லாம் ஸ்பிரிட்டு, எல்லாம் ஆவி, நல்ல மனிதர்களெல்லாம் கொலை செய்து விட்டான்.
நல்ல மனிதர்களே ஆண்டவர் இவன் கடைசியில் கத்தர் பார்ப்பாரு கத்தர் கேட்பாருன்னு மறித்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது இவரை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அந்த ஜனங்களிடத்துல சொல்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். என்னோட லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 50வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. ஆபேலின் ரத்தம் முதல் பாருங்க, இங்கே தான் ஏசப்பா கரெக்டாக அக்யூரேட்டாக அவன் எங்கே சகரியா மரிச்சாரு அப்படிங்கிறத ஏசப்பா கரெக்டாக சொல்கிறாரு. ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியையும் இந்த சந்ததியின் இடத்திலே கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தர் கேட்பார், கர்த்தர் அதை விசாரிப்பார் என்று அவன் செத்து போனது போல ஏசப்பா அவனை என்ன செய்யுது, இந்த ஜனங்களிடத்துல கேட்கப்படும். அதனால தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இவங்க அனுபவித்த சித்திரையெல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஹிட்லருடைய நாட்களிலே, தீத்துராயனுடைய நாட்களிலே பார்த்தீங்கன்னா அத்தனை யூதர்கள் என்ன செய்தாங்க, இந்த இரத்த பலிக்கு ஏசப்பாவை கூட சும்மா விட்டாங்களா இந்த ஜனங்கள்? சும்மா விடலை. இவரை சிலுவையில் அறையும் என்று கேட்டார்கள். இவனுடைய இரத்த பலி என் மேலும் என்னுடைய பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று சொன்னார்கள். சொன்னாங்கல்ல, இப்படி நடந்தது பாங்க. அநியாயமாய் ஒரு நல்ல ஆசாரியன், நல்ல தீர்க்கதரிசி, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் நடந்த சகரியா பலிபீடத்திற்கும் தேவாலயத்துக்கும் நடுவாக நாபோத்தை போல ராஜாவை தூஷணம் பேசுகிறான் என்று சொல்லி அவனை கொலை செய்தார்கள். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சகரியாவும் அதாவது உசியா ராஜாவும் ரொம்ப சிநேகிதராக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் நல்ல சிநேகிதராக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது. உசியா ராஜாவை பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம வாசித்து என்னென்னா, அதாவது சகரியா அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வாசிங்க 2 நாளாகவும் 26:5 அந்த வசனத்தை வாசிங்க எல்லாருமே சேர்ந்து வாசிங்களேன். ஒரு அற்புதமான ஒரு வசனம். என்னது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட அவன் மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவர் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் அவனை செழிக்க செய்தார். இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. என்ன, he sought God in the days of Zacharias, who had the understanding in the vision of God, and as long as he sought the Lord, God made him prosper. எழுதப்பட்டிருக்கிறது. அஸ்லாங்கஸ் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடினானோ அந்த அளவுக்கு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவனை செழிக்க செய்தார். நீங்கள் பைபிள்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணினான் அவன் சித்தி பெற்றான் அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷில் ஒரே வேர்டு தான் வரும். என்னென்னா பாஸ்பர் அப்படிங்கிற வார்த்தை. செழிக்க செய்தார் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு பயன்படுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை செழிக்க வேணும்னா நம்ம என்ன செய்யணுமா? தேவனை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும். கர்த்தரை எப்பொழுதும் தேடணும். கர்த்தரை தேடும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்வார். செழிப்பு என்பது தானாக நமக்கு வந்துடுதா? இன்றைக்கி நிறைய செழிப்பை பற்றி பேசுகிறாங்க, கிருபையின் உபதேசத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த செழிப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய, சும்மாவே இருந்துட்டு இருந்தால் செழிப்பு வராது. தேவனை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு வரும், ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. நம்ம 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இதே போல் எசேக்கியா ராஜாவுக்கு எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? 31, 21 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளிலும்
தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். முழு இருதயத்தோடும் செய்து அவன் செழிப்படைந்தான் என்று ஆங்கில பைபிளில் இருக்கிறது. செழிப்பு தேவனை தேடும் போதுதான் வரும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே. இப்போ சகரியா தீர்க்கதரிசியம், அந்த சகரியா அப்படித்தானே, ஒய்தாவின் குமாரன் சகரியா அப்படித்தானே தீர்க்கதரிசனம் சொன்னாரு. என்ன அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் என்றார். நீங்கள் கர்த்தரை விட்டதினால் அவர் உங்களை, நீங்கள் தேவனை தேடினால் அவர் தென்படுவார். அவரை நீங்கள் விட்டு விட்டார், அவர் உங்களை என்ன செய்வார்? விட்டுவிட. கரெக்டாக ஆசாராஜாவை பேசுறது போலவே இவரும் என்ன செய்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறார். நமக்கு எப்படிங்க ஸ்பாஸ்பர் வரும்? நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயம் வரும்? நம்ம கர்த்தரை தேடும்போது நமக்கு ஜெயம் வரும். கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்படையும். அதனால இயேசு கிறிஸ்துவுமே இதை சொல்றார். எதுல சொல்றாரு? மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை முதலாவது தேடு. Seek ye first the kingdom of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்க சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் செழிப்படைவீர்கள் என்றுதான் வேத வசனம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இங்கே உசியா ராஜா ஒரு பெரிய கிரேட் ராஜாங்க, பெரிய கிரேட் கிங் ஆஃப் ஜூடா. நல்ல ஒரு பெரிய ராஜா, அற்புதமான ராஜா. அவர் எப்படியெல்லாம் செழிப்படைந்தார் அப்படிங்கிறத கீழே கிட்டத்தட்ட அந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 16 வசனங்கள் வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் செழிப்படைந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொன்று செழிப்பு அப்படின்னா என்ன? செழிப்பில் என்னென்னமெல்லாம் அடங்கி இருக்கிறது? அவன் தேவனை தேடின போது கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினாரே, செழிக்க செய்தாரே. அந்த செழிப்பில் என்னென்னமெல்லாம் அடங்கி இருந்தது என்பதை குறித்து இந்த நாளிலே நான் சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். அதே போல் நீங்களும் கர்த்தரை தேடினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் செழிக்க செய்வார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கூட தேவனை தேட, தேவனுடைய ஆமேன் காரியங்களிலே மனதினங்கி தேவனை தேட மனதினங்கி இருக்க வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமேன். என்ன நம்மலாம் நடந்தது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் வெற்றி. எல்லா பக்கமும் அவருக்கு என்ன செய்தது? ஜெயம் கிடைத்தது. எங்கெங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் ஜெயம் கிடைத்தது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கீழே இருக்கிற 6வது வசனத்தை பாருங்கள். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி, இவன் பழைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய எதிரி, எருசலேமுடைய ஜனங்களுடைய பழைய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெலிஸ்தியர். இந்த பெலிஸ்தியனுடைய தேசத்துக்கு போகிறார். தேசத்துக்கு போய் காத்தின் அலங்கத்தையும், இதெல்லாம் இப்போ பெலிஸ்திய நாட்டில் உள்ள ஊர், காத்து பட்டணத்தால் கோலியாத்துனெல்லாம் படிச்சிருக்கிறல்ல, அந்த ஊர்களுக்கெல்லாம் போய் என்ன செய்கிறாரு? காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளும் பட்டணங்களை, அங்கே போய் இவர் என்ன செய்தார்? பட்டணங்களை கட்ட, அவங்களெல்லாம் இடிச்சிட்டு அவங்கள தரமட்டமாகி அவங்கள வெற்றி பெற்று அந்த இடத்துல இவர் போய் அங்கே போய் கோட்டை கட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. செழிப்பில் என்ன அடங்கி இருக்கிறது? வெற்றி அடங்கி இருக்கிறது. அடுத்தது நீங்கள் பாருங்கள், பெலிஸ்தியரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார், உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய உதவியினாலே அவன் யுத்தத்துக்கு போகும்போது
அங்கே கர்த்தர் அவனுக்கு சக்சஸை கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. அம்மோனியர்களை அந்த இடத்துல வாசிக்கிறது அப்படிதானே வாசிக்கிறோம். அரபியரையும் மிகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று பார்க்கிறோம். அடுத்து 8வது வசனத்தை வாசிங்க. அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலன் கொண்டான். அம்மோனியர்கள் உசியா ராஜாவுக்கு கப்பம் கட்டும்படியாய் செய்து விட்டார். நிறைய காணிக்கைகளை, நிறைய கப்பங்களை அம்மோனியர்கள் என்ன செய்தாங்க, உசியா ராஜாவுக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அது மாத்திரமல்ல, அவன் அங்கே வாசிக்கிறோம், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது என்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அவனுடைய பேர் பாருங்க எல்லா பக்கமும் போய் பிரபலம், எகிப்து வரைக்கும் போய் அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ், அவருடைய அந்த அந்த காரியங்கள் எல்லாம் போய் எட்டினது என்று பார்க்கிறோம். அடுத்தது அவர் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள், அவர் யுத்தத்துக்கு ஒரு பக்கம் போய் எல்லாவற்றையும் ஜெயித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் 52 வருஷங்கள் சும்மா கொஞ்சம் வருஷம் இல்லை, அவர் ஆண்ட வருஷங்கள் எத்தனை வருஷம்? 16 வயசுலேருந்து 52 ஆண்டுகள் யூதேயாவில் அரசாண்ட ராஜானவர். அப்படியே யுத்தம் எல்லா பக்கமும் இவருக்கு வெற்றி கிடைத்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்டுமான பணிகள், கட்டடங்களை எல்லாம் அவ்வளோ அழகாக என்ன செய்தார், எருசலேமில் கட்டின அலங்கத்தின் மேலே கோபுரங்களை எல்லாம் கட்டி வச்சார். எதுக்காக? அந்த எருசலேமுக்குள்ள அந்த தேவாலயம் இருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ள சத்துருக்கள் ஊடுருவக்கூடாது என்பதற்காக அலங்கங்களிலே கோபுரங்களை கட்டினார் என்று இருக்கிறது. அருமையான கட்டட பணிகளை எல்லாம் செய்தார். இந்த காலையிலேயும் நேற்று நான் படித்த அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் நோண்டி நோண்டி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள், இவருடைய அந்த காயின்ஸ், அந்த தங்க காசில் இருக்கிற இவருடைய பிக்சர்ஸு, இவர் பயன்படுத்தப்பட்ட எல்லா விதமான அந்த நாணயங்களையும் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சேகரித்து வைத்திருக்கிறதாக அந்த இதில் நான் இன்னைக்கு காலையில் அதை படித்தேன். நான் அது அல்லேலூயா. அவ்வளோ விஷயங்கள் 8ஆம் நூற்றாண்டில் இது எடுத்திருக்கிறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த உசியா ராஜாவை வாழ்ந்த வாழ்க்கை குறித்து, அவர் செய்த கட்டட வேலைகளை குறித்தும், அவர் செய்த பல காரியங்களை குறித்தும் இன்னும் வரைக்கும் என்ன செய்திருக்கிறாங்க, கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அமத்சியா அவன் தான் நிறைய அந்த அதாவது எருசலேமை நிறைய கட்டடங்களையெல்லாம் இடித்து தள்ளினது யார்? அவங்க அப்பா நிறைய பண்ண தப்பு வேலையெல்லாம், தப்புக்கு மேலே தப்பு பண்ணார். அதையெல்லாம் கட்டுனது யார் தான் கட்டுனா? இந்த உசியா ராஜா கட்டினார். அந்த 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. உசியா எருசலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அந்த கோபுரங்கள், அலங்கத்தின் மேலே கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தில் யாரை நிறுத்தி வைக்கிறது? படைகளை நிறுத்தி வைக்கிறது, சோல்ஜர்ஸை நிறுத்தி வைக்க. யாராவது உள்ள தேசத்துக்குள்ள வந்தான்னா அங்கிருந்து பார்த்து அம்பை எறிதலும் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் அது மேலே கோபுரத்தை கட்டி வைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, அந்த வசனத்தையே படித்து பாருங்க. உசியா எருசலேமின் மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பாதுகாத்தான் என்று பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்தில் இவனுடைய அந்த மாம்ச பலத்தினாலே அது பாதுகாப்பு இருக்குது. ஆனால் உண்மையான பாதுகாப்பு அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவன் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இதில் சில வசனங்களெல்லாம் இருக்கின்ற எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று இருக்கும். இல்லை, 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் மிகவும் பலன் கொண்டான்னு இருக்கும். 9வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவைகளை பலப்படுத்தினான் என்று இருக்கும். 10வது வசனத்தை பாருங்க, அவன் வெல்லாமை பிரியனாக இருந்தான் இருக்கும்.
15வது வசனத்தை பாருங்க. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அலுகூலம் உண்டாயிருந்தது என்று இப்படியெல்லாம் வசனங்களை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. நல்ல எருசலேமை நல்ல டெவலப் பண்ண ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். இல்லை, நகரத்தை ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக வெளியே ஒரு யுத்தத்துக்கு போனால் கூட இந்த நகரத்தை அவர் என்ன செய்யலை, பாதுகாப்பதற்கு அவர் விடவே இல்லை. அலட்சியமாக ஒரு நாளும் அவர் என்ன செய்யலை இருந்ததே. ஒரு பக்கம் வேலைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தார், ஒரு பக்கம் யுத்தமும் நடந்து, ஒரு பக்கம் யுத்தத்துக்கு போய் மற்ற ராஜாக்களுடைய கட்டடங்களை எல்லாம் தகர்த்தார். தன்னுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக மதில்களிலே கோபுரம் கட்டுவதும் மற்ற வேலைகளெல்லாம் செய்வதுமான பல வேலைகளெல்லாம் என்ன செய்தார். அவர் வெறும் சிட்டி பகுதியில் மாத்திரம், எருசலேமை சுற்றி இருக்கிற அந்த சிட்டி டவுனுக்குள்ளே மாத்திரம் அந்த வேலையை செய்யலை, கிராமப்புறங்களிலும் என்ன செய்தார். ஆமாம், கோபுரங்களை கட்டி ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பை உண்டாக்கி கொடுத்தார். ஏன் அப்படின்னா, அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளைக்கூட்டத்தார் என்ன செய்வாங்க, கொள்ளையடிப்பதற்கு எருசலேமுக்குள்ளே யூதேயாவுக்குள்ளே அப்படி வரும்போது எதையுமே மிச்சம் வைக்காமல் கொள்ளையடிச்சுட்டு போகிற கூட்டங்கள் வருவாங்க. அப்படி அவங்களுக்கு வர்றதற்கு பாதுகாப்புக்காக கிராமத்தை சுற்றிலும் நிறைய பக்கம் என்ன செய்தார், கோபுரங்களை எல்லாம் கட்டி பாதுகாப்பாக என்ன செய்தார், வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். பாதுகாத்து வச்சிருந்தார். அந்த வசனத்தை நீங்கள் அடித்து பாருங்கள். கொள்ளைக்கார ஒரு 21ஆம் அதிகாரம் 16-17, 2 நாளாகமும் 21:16-17 படிங்க பார்க்கலாம். ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பப்பன. அவர்கள் யூதேயாவில் பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார் என்று எழுதப்பட்டு. இப்படி கொள்ளையடிச்சு செய்வாங்க போயிடும். அதனால் அவங்க கொள்ளையிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார், உசியா ராஜா பாதுகாப்பை கிராமப்புறங்களிலே அவர் செய்து வைத்தார். நல்லா கட்டினாருங்க, நல்ல பில்டிங் கட்டினார். எனக்கு அதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அழகாக பில்டிங் கட்டி பாதுகாப்பை வலுப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் யுத்தம் செய்த போது வெற்றி கிடைத்தது. அதே போல் பட்டணங்களிலே அவர் என்ன செய்தார், நல்ல அலங்கங்களையெல்லாம் கோபுரங்களையெல்லாம் கட்டினார். நல்ல பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி செழிப்படைந்தார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் வெள்ளாமை பிரியனாக இருந்தான் என்று பார்க்க. விவசாயத்தை நேசிக்கிறவனாக யார் இருந்தா, இந்த உசியா ராஜா இருந்தார் என்று பாரு. யூதா, அதாவது தாவீதின் வம்சத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த யூத குலத்தில் ராஜ வம்சத்திலேயே உசியா ராஜாவை போல வெள்ளாமை பிரியமுள்ளவன் ஒருவனுமே இல்லை என்று இருக்கிறது. அவ்வளவு வெள்ளாமை பிரியனாய் இருந்தார். 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்களிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனாயிருந்தான். ஃபார்மர், அப்படியே பயிரிடுறதுல, ஆடு மாடுகளை மேய்க்கிறதுல, அதை பராமரிக்கிறதுல, அந்த ஆடு மாடுகளுக்கும் வெள்ளாமைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நீர் வாட்டர் சோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீர் வளங்களை எல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அந்த மாதிரி பள்ளத்தாக்கு கிணறுகளை வெட்டி கொடுத்துருக்கார், துறவுகளை கட்டி கொடுத்துருக்கிறார். பல வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க இந்த மனுஷன். ஏன்னா விவசாயத்திலிருந்து நல்ல, அதாவது வருமானத்தை எடுத்தவர் யாருன்னா இந்த உசியா ராஜா. அரசர்கள் என்ன செய்வாங்க, ஆக்சுவலி அரசர்கள் என்ன செய்வாங்க, ராஜவம்சத்தார் என்ன செய்வாங்க, சிற்றின்பமாக இருப்பாங்க, உல்லாசமாக இருப்பாங்க, சுகபோகமாக இருப்பாங்க. ராஜா அப்போ என்னைக்காவது மம்முட்டி பிடிச்சி வேலை செய்வானா சொல்லுங்கள்? நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். ராஜா என்னைக்காவது மம்முட்டி பிடிச்சி வேலை செய்வான்? வாய்க்காலை வெட்டுவான், கிணற தோண்டுவான், சொல்லுங்கள், பாதுகாப்பு உண்டு பண்ணணும்னு சொல்லுவான்.
இவர் பார் வெள்ளாமை பிரியனாய் இருந்தான் என்று இந்த ராஜா. அதனால தான் யூத குலத்தில் யாருமே கிடையாது, அந்த வம்சத்தில் யாருமே இல்லை இவரை போல வெள்ளாமை பிரியனாய். அவ்வளவு தோட்டங்களை உண்டாக்கி விவசாயத்தை அவ்வளவு நேசித்து கோபுரங்களையும் ஆலைகளையும் கட்டி நீர் வளங்களை எல்லாம் ரெடி பண்ணி ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பை கொடுத்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்களை எல்லாம் அதற்கென்று தனியாக அமர்த்தி பல வேலைகளை நல்ல இந்த விவசாயம் என்பது அவருக்கு நல்ல ஒரு கை கொடுத்து வந்தது. அதனால தான் நல்ல செழிப்பாக இருந்தார் இந்த ராஜா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்கிறாங்க அந்த தொழில் மூலம் பெரும் செல்வத்தை அவர் சேர்த்தார் என்று ஸ்காலர் சொல்கிறாங்க. விவசாயத்தை அதிகமாக நேசித்தவர் ராஜாவாக. அதான் நிறைய ராஜாக்கள் சிற்றின்பங்களிலும் பாவங்களிலும் உல்லாசமாக சுகமாக அங்கே போகிறது இங்கே போகிறதுமா இருக்கிற நேரத்தில் தேசத்து ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு கூலியை கொடுத்து தானிய கிடங்குகளையெல்லாம் உண்டாக்கி தானியங்களையெல்லாம் சேர்த்து இப்படியெல்லாம் பல வேலைகளையெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஜனங்களுக்கு நல்ல ராஜாவாகவும் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இவருடைய நாட்களிலே ஜனங்கள் நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பாருங்கள், அவர் தேவனை தேடும்போது கர்த்தர் செழிக்க செய்தார், அதனால வேலை செய்யாமல் அவர் இருக்கலை. அல்லேலூயா. சிலரெல்லாம் சொல்லுவாங்க சும்மாவே உட்காந்துன்னு தான் கர்த்தர் வானத்திலேருந்து எதாவது கொடுத்துருவார். அப்படி தேவனை மாத்திரம் அவன் வேலை செஞ்சான். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தில் சும்மா விட்டுருந்தாரா? இல்லை, தோட்டத்தை கர்த்தர் பயன்படுத்தவும் அவங்களுக்கு வேலை கொடுத்தார்ல. அல்லேலூயா. அவங்க மகிமையின் சரீரத்திலே இருக்கும்போது கூட கர்த்தர் என்ன செய்தார்? தோட்டத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வேலை கொடுத்தார். நிறைய வேலை கர்த்தர் கொடுத்தார். அது மாதிரி தான் இங்கேயும் கர்த்தர் என்ன செய்தார்? உசியா ராஜா வேலை செய்தான். அவன் வேலை செய்வது கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதே நேரத்தில் தேவனையும் தேடினான். கர்த்தர் தேசத்தை செழிக்க செய்தார். இது ஒரு பக்கம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களை படை பலத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறார். கீழே அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 11லேருந்து 16 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயேலினாலும் ஆதிகாரனாகிய மசேயாவினாலும் லக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ணப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. முழுசாக படிச்சிடறேன், அப்புறம் பாருங்கள். இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். அடுத்தது, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இவரிடத்துல ஒருத்தர் சொல்லும்போது நான் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது, அதனால் நானே விளக்கறேன் பாருங்க. 2 விதமான படை வீரர்கள் இருந்தது. 2 விதமான சேனைகள் யாருக்கு இருந்தது? உசியா ராஜாவுக்கு இருந்தது. அந்த 2 விதமான படைகளும் ஸ்ட்ராங் பண்ணார், பயங்கர ஸ்ட்ராங் பண்ணார். அதாவது அவர் ஒரு படை வீரர்கள், ஒரு சேனைகள் என்ன செய்வாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு சென்று போய் யுத்தம் பண்ணுற ஒரு கூட்டம். வெளிநாடுகளுக்கு போய் என்ன செய்வாங்க? ஒரு யுத்தம் பண்ணுவாங்க. இவர்கள் குழுவாக போய் தன்னுடைய எதிரி நாடுகளோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயிப்பாங்க. இன்னொரு டீம் வச்சுருந்தார். 2வது என்னென்னா, காவல் பணிக்காக மற்றொரு படையினர் வச்சுருப்பாங்க. அவங்க எப்போவுமே எருசலேம் என்ன செய்வாங்க? அலங்கத்தின் மேலும் அரண்மனை சுற்றிலும் தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக. இன்றைக்கி நம்ம எல்லைகளெல்லாம் பாதுகாப்பு வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாதுகாப்பு வீரர்களாய் உசியா ராஜா அவங்கள வச்சுருந்தார். லட்சக்கணக்கில் இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா.
லட்சக்கணக்கில் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் எப்படி இன்றைக்கி இன்றைக்கி துப்பாக்கி தொழிற்சாலை, ஊட்டி குன்னூரில் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த காடா ஃபேக்ட்ரி, அந்த மருந்து துப்பாக்கி இதெல்லாம் அந்த இது தயாரிக்கிறாங்க, பாம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆயுத கிடங்கு அப்படின்னு மிலிட்ரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுத கிடங்கெல்லாம் என்ன செய்தான் இவன் உண்டாக்கி வைத்திருந்தான் என்று பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈட்டி இருந்தது, கேடகம் இருந்தது, கவன்கள் இருந்தது. இப்போ வாசிக்கிறோம்ல, வாசித்து பாருங்கள். 15வது வசனத்தில் என்ன சொல்லுது? கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அதெல்லாம் அந்த ஈட்டி, வாள், அது கேடகம், கவசங்கள், அல்லேலூயா, தலைக்கவசங்கள், மார்க்கவசங்கள், யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் உருவாக்கி, தொழில் நிபுணர்களை கொண்டு உருவாக்கி ஆயுத கிடங்கிலே அவைகளெல்லாம் போட்டு வச்சான். அவங்களுக்கு கவன்கள் அதெல்லாம் கொடுத்து என்ன செய்தான், ஜனங்களுக்கு எதுக்கெல்லாம் எந்தெந்த மனுஷனுக்கு தேவைப்படுது அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அதை ட்ரெயின் பண்ணி அவன் வைத்திருந்தான் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமாம், அதாவது தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்கும் இந்த மாதிரி வேலை செய்ததா, அதே போல் வெளியே போய் யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கும் தேவையான விஷயங்களை அவர் செய்து கொடுத்து ஆயுத கிடங்குகளை உண்டாக்கி அவைகளெல்லாம் நல்ல சேஃபாக வச்சுருந்தார். இப்படிலாம் இருக்கனால தான் 52 வருஷம் அவர் எருசலேமை அரசாண்டார். 16 வயசில் வந்தவர் 52 வருஷம் அரசாண்டு தான் வாழ்ந்த அந்த நாட்களிலே அந்த ராஜா அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தேசத்தை அவர் பலப்படுத்தினார், அவர் பலங்கொண்டார். அப்படிதான் இருக்குது. அவன் மிகவும் பலங்கொண்டான் என்றும் பாருங்க, கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான் என்றும், அவனுடைய நாட்களிலே தேசத்திலே செழிப்பு இருந்ததென்றும், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாய் வந்தது என்றும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் தான். இப்படியெல்லாம் இந்த மனுஷன் செழிப்படைவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவன் கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினான், கர்த்தர் செழிக்க செய்தார். அல்லேலூயா. 5 விதமான கேட்டகரி இருந்துச்சு. ஒன்று, யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று வெற்றியை கொடுத்தார். 2வது, அவன் தேசம் முழுவதும் மாத்திரமல்ல அண்டை நாடுகளிலும் அவனுடைய கீர்த்தி பரவிட்டு என்று பார்க்கிறோம். அடுத்தது, தன்னுடைய ஊரில் கட்டடங்களை நிறைய என்ன செய்தார், ஆரம்பித்தார். பில்டிங்காக கட்டி, கோபுரங்களை கட்டி, அலங்கத்தின் மேலே கட்டி, மதில்களை கட்டி, வனாந்தரங்களில் கட்டி, பாலைவனங்களில் கட்டி, கிராமப்புறங்கள்ல எல்லாம் கட்டி பாதுகாப்பை உண்டாக்கினார். இவர் வெள்ளாமை பிரியனாய் இருந்தார். கால்நடைகளுக்கு தேவையான நீர் வளங்களை ரெடி பண்ணி கொடுப்பது, அங்கேயும் கோபுரங்களை கட்டுவது, ஆடு மாடுகளை மேய்ப்பது, விவசாயம் பண்ணுவது, வேலைக்காரர்களை அமைப்பது, வேலைக்காரிகளை அமைப்பது, அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பது, தேசம் எப்பொழுது தானியத்தினாலும் ஆகாரத்தினாலும் நிறைந்திருக்கத்தக்கதாக அவர் செய்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2 விதமான படை வீரர்கள், படை பலன்கள் இருந்தது. ஒன்று, வெளியூர்களுக்கு போய் யுத்தம் பண்ணுகிற அவங்களுக்கு தலைமை உள்ளவங்க, அவங்களுக்கு பராக்கிரமம் உள்ளவங்களெல்லாம் வைத்து அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவர் இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங் பண்ணார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளூர்லேயே அரண்மனை சுற்றிலும், தேசத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பு, அரண்மனைக்கு பாதுகாப்பு, எருசலேம் தேவாலயத்துக்கு பாதுகாப்பு, உள்ள கொள்ளைக்காரன் ஒருத்தனை வரக்கூடாது என்பதற்காக அவர் உள்ளூரிலேயே படைகளை உண்டாக்கி வைத்திருந்தார். அதாவது தானிய கிடங்கும் நெல்லெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் ஒரு கோபுரத்தை கட்டி கிடங்க வைத்திருந்தார். அதே நேரத்தில் ஆயுத கிடங்கும் என்ன செய்தது, அவர் கட்டி உண்டாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு ராஜா, செழிப்படைய கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார், அனுகூலம் பண்ணார். அந்த கடைசி வசனம், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாயிற்று என்று பாருங்க. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அது எப்போனா, கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா.
நம்ம காரியங்களை வைத்து எங்கே காரியங்களை மாத்திர கர்த்தர் வாய்க்க சொன்னா செழிக்க செய்தார்னா அதில் என்னென்னமெல்லாம் அடங்குது. நம்ம எங்கே போனாலும் வெற்றி. பில்டிங் மேலே பில்டிங் கட்டுவீங்க. நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் நல்ல நல்ல தேசத்தில் ஸ்ட்ராங்கான பலமாக இருப்பீங்க. நீங்கள் தேசத்தில் வர வர பலப்படுவீங்க, வர வர விருத்தி அடைவீங்க. உங்களுக்கு பக்க பலனாய் பாதுகாப்பாய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இதுதான் செழிப்பில் அடங்கி இருந்த விஷயம். அடுத்த வாரம் இவரை குறித்து என்ன செய்ய போகிறோம், இன்னும் ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்துட்டு இவர் மரித்த போது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த டைமில் வர்றாரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து ஆமென் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை தேடின நாட்களிலே காரியம் வாய்க்க செய்தாரே,